முதல்ல வாயை பாரு, பண்ணி வாய் இருக்குது தெரியுமா? அப்படியே பண்ணி வாய் உனக்கு பொருத்தமா இருக்கு. சின்ன பசங்க துட்டு சேர்த்து வைக்காத அந்த உண்டி மாதிரி இருக்குது பின்னாடி. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. பின்னாடி பாரு, அப்படியே காலங்கத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். அப்படியே கீழே பண்ணி வாயி குளிக்கணும். வேலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. என்னதான் நடக்குதுன்றத பார்த்து ஒவ்வொருத்தருடையா போய் ஒவ்வொருத்தருடையா போய் பண்ணி வாய் சின்ன பசங்க துட்டு சேர்த்து வைக்காத அந்த உண்டி மாதிரி இருக்குது பின்னாடி. உடம்பு கோயம்புத்தூருக்கு வரும்போது தொந்தி ஊட்டிக்கு வருது. முதல்ல வாயை பாரு, பண்ணி வாய் இருக்குது தெரியுமா? அப்படியே பண்ணி வாய் உனக்கு பொருத்தமா இருக்கு. போயா போக்க வாயா, யார பாத்துல போக்க ஒன்னட்ட அந்த வந்துருச்சுடா. ஏன்டா காலங்கத்திலே சண்டை போடுற? இல்ல பேண்ட தூக்கி விடுன்னு சொன்னேன். பேண்ட தூக்கி விடுப்பா, அது கத்தன அசிங்கமா தந்து பின்னாடி விட. என்ன 3வது படிக்கிறாரு அவரு? ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? உன் நல்லதுக்கு பேண்ட் அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னா பண்ணி மூஞ்சின்ற எரும மாடு வயிறா பண்ணி மூஞ்சி சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்றது பண்ணி வாயா. இங்க வந்து சொல்றது இங்க நான் தானே பேசிக்கிறேன். அங்க எங்க ஓடுற சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ. அங்க எங்க ஓடுற? அங்க யாருக்குறா? வேற ஒண்ணும் இல்ல. சரி மைக் எடு, போய் குளிச்சிட்டு வா. இங்க பாரு, குளிச்சிட்டு வா. ஒரு நல்லதுக்கு சொன்ன பேண்ட் ஏத்தி விடுங்க. அதுக்கு இது இல்ல, நீங்க நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அமித் பூரி சுட்டாரு. இந்த மாதிரி அப்ப நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? நாக்கு கடிச்சுக்கிட்டு இந்த பூரி சுட தெரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து உங்களை குறை கண்டுபிடிக்கிறது மட்டுமே வேலை கிடையாது அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. உனக்கு ஒரு நல்லது நீ என்கிட்ட மட்டும் பிஹேவ் பண்ணல. உண்மையிலே பிரவீன் நிறைய சேஞ்ச் பண்ணோம். அமித் பூரி சுட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணாரு தெரியுமா? இங்க பாருங்க, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு குளிக்க போனோம்னு வச்சுக்க பிரவீன், சொல்லலாம் கூப்பிட்டு குளிக்க தொடாம பேசு. இல்ல ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? உங்களை பண்ணி வாங்கி சொன்னா எவ்வளவு கோவம் வருது. அவர் கோவமே வரலையே. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, பண்ணி வாங்கி சொன்னதுக்கு கோவம் வருது சார். இதே மாதிரிதான் அன்னைக்கு வயிற்றுல கிச்சன் கட்டின பிரவீன் காலில் சூப் போட்டுக்கிட்டே பண்ண. அப்படி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொறுமையா போனேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சத்தியம் பண்ண சொல்ல அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. சூப் போட்டு மிதிக்கிறாரு பிரவீன். உண்மையிலே இதெல்லாம் சேஞ்சபிள். நீ சொல்ற இங்க வர டாப் 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 இங்க வர, இங்க பாரு. யாரே என்ன வந்து சிக்கலக்கா பண்ண? யாரே சிக்கலக்கா பண்ண? என்ன கிச்சனுக்கா பண்ண? சிக்கலக்கா முதிச்சே. ஒரு நாள் பால் குடிச்சீங்க. ஒண்ணுமே ஆகலப்பா. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. சிக்கலக்கா வேற, கிச்சலக்கா வேறயா? சிக்கலக்கா வேற, சிக்கலக்கா வேற. பண்றாருன்னா ஒரு நைட் இல்ல இங்க பாரு. நீ வந்து என்ன பண்ணுவீங்க? பண்ணா இல்ல கைய நீட்டி பேசுதா? நான் யார் தெரியுமா? இல்ல உன் வயசு என்ன, என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? என்னையா பண்ண நீ? கிச்சிலிக்கையா என்ன பண்ண? நம்மளுக்கு சண்டையே இல்ல. ஜாலியா வந்து நீ வந்து என்ன வந்து பண்ணி மூஞ்சி வாயான்னு சொன்ன தப்பு. யார் குண்டக்க மாட்டக்க பேசுறேன்? தொட்டு பேசுறேன். என்ன தொட்டா என்ன? டீசன்ட் தொட்டா என்ன? சிக்கலக்கா பண்ண ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இப்படி இருக்கும். கால் எட்டி மிதிச்சா. மூஞ்சில எட்டி விடாத போச்சா? சந்தோஷப்படுங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். காட்டுனாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி காட்டணும் இருக்க முடியாது. கால்ல சூப் போட்டுட்டு எட்டி மிதிப்பாங்களா? எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? நம்ம டீசன்ட்டா எல்லார்ட்டுமே ஒரு குறை கண்டுபிடிக்கிறதே பிரவீன். குறை கண்டுபிடிக்கிறதே வேலை வச்சிருக்காரு. நல்ல மனுஷன். ஓகேவா? அமித்க்கு வந்து ஊரு சூட சரியான ஒரு சண்டை. நீ ஏன் ரொம்ப ஓவரா பண்ற? உள்ள வந்து அவன் சொல்றதெல்லாம் கெல்லில்னா இன்னொரு கிட்னி எடுத்துருவேன். ரொம்ப பேண்ட் இறங்கி கீழ விழுந்திருக்கா? குளிக்கிறேனா போறேன்? இல்ல நான் குளிக்க தான போறேன். நல்ல மனுஷன். கட்டது ஒரு இது ஒரு நீ கட்டனே அது ஒரு நல்ல மனுஷன். நீ ரொம்ப நல்ல ஆளு. நல்ல ஆளு. டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.
குளிக்க போறேன் பேண்ட் அவுந்து போயா நீயும் கொஞ்சம் நீ எதுக்கு வந்திருக்கீங்க என்னதுக்கு வந்திருக்கன்னு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பேண்ட் சட்டை கட்டிட்டு அங்க வச்சுட்டு போறேன். ஒண்ணு பேண்ட் இதா இருக்குன்றாரு. அம்மித்திட்ட பூரி சுட தெரியல, பூரி உனக்கு சுட தெரியல. கொஞ்சம் கூட கண்ட்ரோலே கிடையாது பிரவீன். சொல்றேன் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, கொஞ்சமாவது சபரிட்டர் குவாலிட்டி ஒருத்தர் இருக்கா? இங்க பாரு, நீ சொல்றல சபரிட்டர் குவாலிட்டி ஒருத்தர் என்ன? இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? பிரவீன், காம்போ நல்லா இருக்கு, காம்போ நல்லா இருக்குன்றீங்க. நான் எல்லாத்தையும் வந்துட்டு அவர்கிட்ட ஜாலியா மனசார கள்ள கபடமே இல்லாம அவர்கிட்ட நான் விளையாட கிச்சல் காட்டினேன். ஷூ கால் எட்டி மிதிச்சாரு தெரியுமா? அப்படியே திரும்பி நில்லு. இதெல்லாம் என்ன பிரவீன் இருக்கு? தப்புதான். எப்படி சமாளிக்குது பாரு நாய். பண்ணி வை. இவர்தான் பேச வைக்கிறாரு. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சூக்கால எட்டி மிதிக்கிறாரு. இவருக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். இது ஒரு விஷயமாடா பிரவீன். பேண்டா வந்து கீழே விழுந்திருக்கு. பேண்டா வந்து கீழே. டாப் 3 இவருக்கு எப்படி எலிஜிபிள் வருவார்? கண்டிப்பா சொல்றேன், சபரி வருவான். நான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இவரெல்லாம் எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். வணக்கம் தமிழ் மக்களே, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு கேரக்டர் விழுகுமா? பாரு, நாட் ஒன்லி ஓட்ஸ். இப்ப நானா வேணாம், நிறைய பேச வைக்க வேணாம். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. புரியுதா? நடந்துக்கிற பிஹேவியரிசம் இருக்கு. சும்மா you had so many votes, what did you do, man? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நாட் ஒன்லி சார் போ விடுங்க சார், போ விடுங்க சார். ஏன் சார் எனக்கு ஏன் கோவத்தை தோன்றீங்க? எனக்கும் கோவம் வரும், கெட்ட வார்த்தை மட்டும் எனக்கு வராது. ரவி மாதிரி நீ என்ன இப்படி கைய புடி கூலிக்கா காலையில போயிட்டு இருக்காங்களா? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. குளிக்க போயிட்டு இருக்காரா? பேண்ட் கல்ல கீழே வந்துருச்சுன்னா யாருக்கா கோவம் வருமா வராதா? குளிக்க போறப்ப ஷர்ட் கட்டிட்டு தானே குளிக்க போவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சும்மா நின்னது நடந்தது குத்தம், அது குத்தம், இது குத்தம். காலங்காத்தால ஏன் இப்படி அலகுறை ஆடிட்டு இருக்க? இப்படி பண்ண நான் பண்ணேன். அப்படி போன வாட்டி இங்க இருந்து போன வாட்டி நீங்க என்னென்ன வார்த்தைகள் விட்டீங்க? நீ பாட்டு பேசுப்பா. மறுபடியும் சந்திக்கும் பொழுது ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஓராயிரம் தடவை சொல்லியாச்சு, பேசுறா. அப்படி அவரை பண்ணி வாங்கினா மட்டும் அவருக்கு கோவம் அவ்வளவு வருது. அவர் மட்டும் அடுத்தவங்களை என்னன்னாலும் பேசுவாராப்பா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க சொல்றீங்க ஏற்றத்தாழ்வு அப்படி இப்படின்னு அவருக்கு அப்படியே பிரிச்சு விடுறாரு. இவரு தர்பீஸ் ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு. என்ன கிண்டல் பண்றாரு, நான் அக்செப்ட் பண்ணி போறேன். அவரை பண்ணி வாங்கி நான் சொல்றேன். அப்ப அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. 2 பேருக்கு செட் ஆகலன்னா அந்த மாதிரி பேசாதீங்க, நார்மலா பேசிக்கோங்க. அவர்கிட்ட பேசவே இல்ல, குளிக்க போயிட்டு இருக்கேன். அம்மா, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. குளிக்க போயிட்டு ட்ரிகர் பண்ண வந்து யார வச்சு நான் வேணா சொல்ல வேணாம். இல்ல, உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன இருக்கு? நான் இருந்தப்போ 2 பேரும் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நீ என்ன கிண்டல் பண்றப்ப அக்செப்ட் பண்றேன்ல, இப்போ பண்ணி சொல்ற நீ அக்செப்ட் பண்ணிக்க. என்ன போக்கு எதிர்க்கட்சியார என்ன நினைப்பா? ஏற்றத்தாழ்வு ஒன்றதான் சொல்றாரு. எங்க உக்கிரப்பு இருக்கா? தர்பீஸ் ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு. அவர் கிண்டல் பண்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதே நடிக்காத போ. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ்வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? நான் ஏத்துக்கிறேன். நான் ஏற்றத்தாழ்வு பார்க்கவே இல்லை. புரியுதா? அதே மாதிரி பண்டிவாய் காணவனத்துன்றது அவரே ஏத்துக்கிறேன். குளிக்க போய்கிட்டு இருக்கு சார், அவர் பேசவே இல்லை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்ன உடம்பு ஏறிடுச்சு பாரு, பைசெப்ஸ் அதிகமா எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? அவர் உங்களை பண்ணி மூஞ்சின்னு சொன்னாலோ பண்ணி வாங்கி வாட் எவர் அவர் உங்களை ஏதாவது வார்த்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணாருன்னா கூப்பிட்டு எனக்கு இப்படி பேசிக்க வேணாம், நார்மலா பேசலாம்னு சொல்லிக்கோங்க. முடிஞ்சு போச்சா? ஒண்ணு சண்டை போறாங்களா?
இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா? அவர் பண்ணி மூஞ்சின்னு சொன்னாலும் நீங்க பண்ணி வை. நான் தான் அவர் சொன்னேன், அவர் வேற வார்த்தை சொன்னாரு. அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் நீங்க வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல, அப்ப வார்த்தை சொல்லாதீங்க. அவர்கிட்ட பேசவே இல்ல திவ்யா. நான் கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? அவர் உங்களை ஏதாவது கலாய்க்க வந்தாரு, உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க திருப்பி வார்த்தை விடாம அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இதை என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க திருப்பி வார்த்தை விடாம சொல்லணும். சரி, ஓகே ஓகே. உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரல் கூட போட்டோம்ல, உனக்கு வேணாம். நீ இப்படி பத்தனங்கிற நான் இங்க இருந்து உன்னை இப்படி சிக்கலக்கா பண்ணணும்னு வச்சுக்க. உனக்கு சிக்கலக்கா பண்ணணுமே எனக்கு அப்படி ஆயிட்டு போய் அப்படி நான் ஒரு வாட்டி பண்றேன், அப்பயாச்சும் அந்த போகலாம்ல. திருப்பி வந்து சிக்கலக்கா பண்ண எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றேன் அண்ணா, இவ்வளோ நாள் ஒண்ணு பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு என்னடி வாய்ஸ் இது? அவர் ஒரு கணக்கில் இருக்கிறது வேணா, அது உங்களுக்கு தெரியாது வேணா. அந்த ஆளை நீ சாதாரண ஆளா நினைச்சுக்காத, பயங்கரமான மூலக்காரன், உங்களுக்கு தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு கோமாளி மாதிரி இங்க அப்படி நினைச்சுக்கிறான். டார்லிங், அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் பேட் ஃபாலோ. 10 நாளுக்கு முன்னாடி இருந்துதான் பாத்துருக்கேன், யாரை எப்படி தூண்டணும் எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் அந்த ஆளு கிளீனா தெரியும். திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன், இவன் கூட சேராது.